மும்பையில் பள்ளி குழந்தைகள் 17 பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்து ஒரு நபர் மிரட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளம்பரத்திற்காக ஆடிஷன் என்ற பெயரில் வரவழைத்து பணைய கைதிகளாக பிடித்து வைத்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பள்ளி குழந்தைகள் அனைவரும் பத்திரமாக மீட்க போலீசார் மிரட்டல் விடுத்தவரையும் கைது செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். மும்பை கோவை பகுதியில் ஒரு சிறார் மழலையர் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில் இன்று உள்ளே நுழைந்த ஒரு நபர், அந்த நபரின் பெயர் ரோஹித் ஆர்யா. அங்கு இருக்கக்கூடிய அந்த பள்ளி மழலையர் பள்ளியின் கதவுகளை மூடிக்கொண்டு தான் சில நபர்களிடம் பேச வேண்டும், அவ்வாறு பேசுவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யாவிட்டால் அந்த மழலையர் பள்ளிக்கு தீ வைத்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவலானது கொடுக்கப்பட்டு அந்த நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி, அது மட்டுமல்லாது பேச்சுவார்த்தை நடத்திருக்கும் போதே அந்த பள்ளிக்குள் நுழைந்து அந்த நபரை, இந்த ரோஹித் ஆர்யா என்ற நபரை தற்போது மும்பை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அந்த நபர், அந்த ரோஹித் ஆர்யா என்று கூடிய அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம் என்று தற்போது காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாது அந்த நபர் தற்போது அந்த பள்ளியில் இருந்த எந்த மாணவர்களுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் தற்போது தெரிவிக்கின்றனர். அதே போல காவல்துறையினர் தற்போது இருக்கக்கூடிய தகவல் தற்போது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. காவல்துறையினர் நடத்திய அந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் காயமும் அடைந்திருக்கிறார். தற்போது அந்த முதற்கட்ட தகவலின்படி அவர் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது வேற ஏதேனும் காரணங்களுக்காக இவ்வாறு குழந்தைகளை அவர் கடத்த முயன்றாரா என்ற கோணங்களில் தற்போது மும்பை காவல்துறையினர் அந்த விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில என்னென்ன தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு முகிலன்? நந்தா, நான் ஏற்கனவே கூறியது போல அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடும் என்று காவல்துறையினர் தற்போது சந்தேகிக்கின்றனர். அதன் பேரிலேயே தற்போது அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே போல இவர் சில நபர்களிடம் பேச வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அவ்வாறு கூறப்பட்ட அந்த நபர்கள் யார் யார் என்பதையும் தற்போது காவல்துறையினர் அந்த தகவலையும் சேகரித்து வருகின்றனர். மிக முக்கியமாக தற்போது மும்பை காவல்துறையினர் நடத்திய அந்த துப்பாக்கி சூடுதலே அவர் காயமடைந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பது உறுதியாயிருக்கிறது. நந்தா, நன்றி முகிலன் விவரங்களுக்கு.